ஹாய். இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் உலகநாயகன் கமலஹாசன் இணைந்து நடிக்க போற படம் ஷூட்டிங் ஆரம்பிச்சிருக்கு. நெல்சன் வந்து இயக்குறார். ரெட் ஜெயண்ட் இந்த படத்தை வந்து தயாரிக்கிறாங்க. இல்லதான் தொடுங்க. என்ன தல? சண்முக பிரியாவா கோகில பிரியாவா? இந்த கிளிம்சஸ் வீடியோ பார்க்கும்போது அப்பா கிளிம்சஸ் சொல்ல முடியாது, கூஸ் பம்ப்னு சொல்லலாம். கமல் சாருக்கு அது ரொம்ப அழகா இருந்தது. இருக்கட்டும். தரமான கிளிம்சஸ்ங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தீங்கன்னா இவரோட ஸ்டைலை வந்து நான் ஃபாலோ பண்ண மாட்டேன், இவரோட ட்ரெஸ்ஸை வந்து நான் போட்டுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீன். சூப்பர் சார். ரஜினி சாரும் இதான் செலக்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. அப்படியே ஜம்முன்னு நடந்து வர்றாங்க, ஒரு ஸ்டைல நடந்து வர்றாங்க. 70ல என்ன கெத்து இருந்துச்சு உங்களுக்கு, அந்த கெத்து இப்போ வரைக்கும் இருக்குங்க. அந்த கம்பீரம், அந்த ஸ்டைலு அப்படியே இருக்கு. அப்படி ஜம்முன்னு நடந்து வருவாங்க. ஒரு பேக்ரவுண்ட்ல ஒரு சாங் வரும். அந்த சாங்கோட அப்படியே நடந்து வரும்போது வேற லெவலுங்க. கார்கிய வந்து ரஜினி வீசுவாரு, கமல் அப்படியே கேட்ச் பிடிப்பாரு. அந்த சீன் வந்து செமங்க. கால ஏறிக்கு வரும்போது நெல்சன் அனிருத் 2 பேர் இருப்பாங்க. 2 பேர்கிட்ட சரி அதெல்லாம் இருக்கட்டும், யார் ஹீரோ அப்படின்னு கேட்பாரு கமலஹாசன். யாரு ஹீரோ கேக்குறாங்கல்ல, சொல்லுங்க ஜி, யாரு ஹீரோ? என்னை பொறுத்த வரைக்கும் கமல் ஹீரோவா இருப்பாரு, ரஜினி வில்லன் அந்த மாதிரி நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இதுல என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம்னா, கமலஹாசன் அவர் பேரை வந்து முதல்ல போட்டுக்கலாமா அப்படின்னு கேட்டதுக்கு போட்டுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டாராம் கமலஹாசன். படத்தோட கதையை வந்து ரஜினி சாரோட சாய்ஸ்ல விட்டுட்டாராம் கமல் சார். ஏன்னா இந்த விஷயத்துல வந்து பாராட்டலாம். ஏன்னா நட்புன்னா வந்து இப்படிதான் இருக்கணும். 50 வருஷத்துக்கு மேலான நட்பு. இதுலயே தெரியுது இவங்களுடைய நட்பு எப்படி அப்படின்னு. ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இந்த படத்தை. ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் படத்தை வந்து தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணா தியேட்டர் என்ன ஆகும்னு தெரியல.